என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே என்று அருணகிரிநாதர் பாடிய கந்தர் அனுபூதியின் வாயிலாக கந்தர் அனுபூதியை தந்த கோபுரம் கிளி கோபுரம். கிளி கோபுரம் கிளியாக அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியை பாடியதை இன்றும் அது வழிபட்டால் கந்தன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதை நிச்சயமாக நாம் உணர முடியும். திருவண்ணாமலை சோதி ஏற்பட்ட ஒரு நிகழ்வை சொல்லும் பொழுது அகந்தை வெல்கிறதா, ஆணவம் வெல்கிறதா, அடக்கமும் பணிவும் வெல்கிறதா என்பதைத்தான் உலக மக்களுக்கு உணர்த்த அந்த புராணம். எப்பேற்பட்ட கடவுளாக இருந்தாலும் ஆதிசிவன் என்கிற கடவுளுக்கு முன்பாக பிரமனாக இருந்தாலும் படைப்பையே உலக படைப்புகளையே கவனிக்கின்ற பிரமனாக இருந்து அவர் ஒரு பொய் சாட்சியை கொண்டு வந்தாலும் அவருக்கு உண்டான விஷயத்தை அவர் பார்த்தாவணும். அவருக்கு பொய் சாட்சி சொன்ன தாழை மலரும் அதற்கு உண்டான பலனை அனுபவிக்க வேண்டும். சிவபூஜையில் தாழம்பூ வைக்க மாட்டாங்க. ஏன்னா பிரம்மாவுக்கு சகோதரி சிந்துஜா அந்த கதையை சொல்லிட்டாங்க. நான் பிரம்மாவுக்கு அவங்க பொய் சாட்சி சொன்னாங்க அப்படிங்கிற காரணத்தினாலேயே சிவனார் தாழம்பூவை தனது பூஜையிலிருந்து விலக்கிவிட்டார் என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் வராக ரூபமாக நாராயணமூர்த்தி பூமியை துளைத்து கொண்டு அவர் போய் பாதத்தை தொட்டவுடன் சிவனாரே என்ன இது மாதிரி அப்படின்னு குனிகிறார். அது குனிஞ்ச போது அந்த சிரசை தரிசித்து விடுகிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, உங்கள் சிரசை தரிசனம் பண்ணுறது யார் அப்படிங்கிறது தான். உங்கள் பாதத்தை நான் பிடித்தேன், நீங்கள் உங்கள் சிரசை எனக்கு காட்டினீங்க அப்படின்னு. பணியுமாம் என்றும் பெருமை என்பதன் அடிப்படையில் பணிவே உயரும், பண்பாடே உயரும், பொய் சாட்சிகளும் பொய்மையும் அது என்னமோ அப்படி சொன்ன மாதிரி நம்மளெல்லாம் ரொம்ப வலுவாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நிச்சயமாக பார்த்திங்கன்னா பணிவும் பக்தியும் பண்பாடும் நிலைத்து நிற்கும் என்பதற்கு இந்த புராணத்தை ஒன்றாக சொல்வார். எதுவுமே நமக்கு மீறி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நாம தான் பெரியவங்கன்னு இல்லை அப்படிங்கிற ஒரு அகந்தையை அழிச்சதுக்கான ஒரு நாளாகவும் இருக்குங்கிறத குறிப்பிட்டிருக்கீங்க. நம்ம பேசலாம் சிந்துஜா. முன்பாக திருவண்ணாமலையிலிருந்து பாடகர் வேல்முருகன் இது குறித்த கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார், அதனை பார்க்கலாம். உண்மையிலேயே அண்ணாமலையுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இங்கே வர முடியும். அவருடைய அருள் இல்லைன்னாக்க தொலைக்காட்சியில் லைவ்ல தான் பார்க்கணும். காரணம் என்னன்னாக்க அவர் ஒவ்வொரு முறையும் யாருக்கு இந்த அழைப்பை கொடுக்குறாரோ அவங்களுக்கு நடக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 2016 இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து இந்த தீப திருக்கார்த்திகையில் அதுவும் அண்ணாமலையார் ஆலயத்துக்குள்ளேயே பாடுற வாய்ப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு பெரிய கொடுப்பனையாக நான் நினச்சிக்கிட்டு மற்ற எந்த நிகழ்வுகள் வந்தாலும் அண்ணாமலையருக்காகவே ஒதுக்கி அண்ணாமலையருக்காகவே பாடுவதாகவே நான் இந்த திரு கார்த்திகை தீபத்தில் கலந்துக்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய கோயில் நிர்வாகத்திற்கும் நம்மளுடைய அறநிலைத்துறைக்கும் இந்த நேரத்தில் நன்றி. இது அண்ணாமலையாரே கொடுத்த பெரிய ஒரு ஆசீர்வாதம் நினைக்கிறேன். அடிமுடி காட்டாத ஜோதிலிங்கமே, அண்ணாமலையில் தெரியும் தீப ஒளியே. அடிமுடி காட்டாத ஜோதிலிங்கமே, அண்ணாமலையில் தெரியும் ஜோதி ரூபமே. அண்ணாமலையில் மகாதீபம் எரியும், திரு அண்ணாமலையில் மகாதீபம் எரியும். இது உலக மக்கள் காட்சி தந்து இருக்கும், இது உலக மக்கள் காட்சி தந்து அளிக்கும். அண்ணாமலைக்கு அரோகரா, உண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா, உண்ணாமலைக்கு அரோகரா. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. சிவமயமாக தெரிகிறதே,
சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. புவனங்கள் ஆளும் அண்ணாமலையே புவனங்கள் ஆளும் அண்ணாமலையே உனது அழைப்பிலே ஓடி வந்தேனே. ஆரிரரோ ஓராரிரரோ அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனேன். உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனேன். அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனேன். உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. அண்ணாமலைக்கு அரோஹரா. பார்வதி பதயே ஹர மகாதேவா. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி. மெய்யன்பர்களே, பக்த கோடிகளே, எல்லாம் வல்ல சைவத்தினுடைய தலைவனாக விளங்கக்கூடிய, நினைத்தாலே முக்தி தரக்கூடிய இந்த அண்ணாமலையார் க்ஷேத்திரமானது பஞ்சபூதத்திலே அக்னிஸ்தலமாக விளங்குகிறது. இந்த அப்பு, தேஜு, பிருத்திவி, ஆகாசம், வாயு என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதத்திலே இங்கே அக்னிஸ்தலமாகவும், காலாஸ்திரி வாயுஸ்தலமாகவும், காஞ்சிபுரம் பிருத்திவி ஸ்தலமாகவும், திருவானைக்காவல் ஜலமாகவும், இங்கே சிதம்பரத்திலே ஆகாசமாகவும், நெடுநாயகமாக இங்கே விளங்கக்கூடிய இந்த நெருப்பு ஸ்தலமானது அக்னிஸ்தலமாக இங்கே விளங்குகிறது. திருவாரூரில் பிறந்தால் முக்தி, சிதம்பரம் தரிசனம் பண்ணால் முக்தி, காஞ்சியில் வாழ்ந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, ஸ்மரணாத் தருணாஜலம் நினைத்தாலே முக்தி. இந்த அண்ணாமலையார் க்ஷேத்திரமானது ஞான தபோதனரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை. உலகத்திலேயே 2 மலைகள் கிரிவலம் வரலாம். ஒன்று கைலாயம், இன்னொன்று திருவண்ணாமலை. கைலாயமானது சிவனிட இருப்பிடமாக இருக்கிறது. இங்கு மலையே சிவனாக இருப்பதால் இங்கே அஷ்டலிங்கம் என்று சொல்லக்கூடிய மலையை சுற்றி அஷ்டதிக்பாலர்கள் என்று ஒரு திருக்கோயில் இருக்கும் பொழுது, அதேபோல் இந்த மலையை சுற்றி இந்திர, அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானம், தசலோக பாலகா என்று சொல்லக்கூடிய சூரிய சந்திர லிங்கங்களும் இங்கே 10 லிங்கமும் இந்த மலையை சுற்றி இருப்பது ஒரு சிறந்த ஒரு இதுவாகும். அதுவே தலம் அருணாச்சலம், தலம் யாவிலும் அதிகம் என்பார்கள். அதாவது தலங்களிலே சிறந்தது திருவண்ணாமலையாம். காரணம், இங்கே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு புண்ணியங்களும் பலவாக நமக்கு பலன்களை தரக்கூடியது.